இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.6ல் இருக்கக்கூடிய 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் a is equal to 2x plus 1 by 2x minus 1 and b is equal to 2x minus 1 by 2x plus 1 that is given and find 1 by a minus b minus 2b by a squared minus b squared. ஓகே, ஸோ வந்து இதுதான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 by ab a minus b minus 2b by a squared minus b squared. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளிஃபை பண்ணி செய்ய போகிறேன். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் a மைனஸ் பி கண்டுபிடிச்சி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி 2b கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி செய்கிறது வந்து பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க அந்த இதை வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த a வேல்யூ b வேல்யூ அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சொல்யூஷன் first 1 by a minus b minus 2b by a squared minus b squared இதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா இங்கே a minus bன்னு இருக்குது. இது இங்கே இப்போ என்ன பண்ணலாம்னா a squared minus b squared அப்படிங்கும்போது a plus b into a minus bன்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுத போகிறோன்னா 1 by a minus b minus 2b by a plus b into a minus b இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த கீழே இருக்க ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது எப்போதுமே என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க விஷயத்தையும் நம்ம எழுதிடுவோம் இல்லையா. ஸோ a plus bயையும் சேர்த்து எழுதிடுறோம். இதுதான் எல்சிஎம். ஸோ இந்த டேர்மில் இந்த ரெண்டுமே இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு டேர்ம் இல்லை, a plus b இல்லை. அதனால் மேலே a plus bயால் மல்டிப்ளை பண்ணி a plus bயால் டிவைட் பண்ணுற அந்த கான்செப்ட் படி நம்ம எல்சிஎம்மை மாற்றுறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக 1 into a plus bன்னு சொல்கிறோம். மைனஸ் 2bன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். a மைனஸ் பின்னு வந்துடும். தெரியுதா? ஏன்னா 2bலேருந்து ஒரு b போயிடுச்சுன்னா b மட்டும்தான். டிவைடட் பை a plus b into a minus b. ஓகேவா? இப்போது மேலே கீழேயும் பார்த்தீங்கன்னா a minus b கேன்சல். ஸோ 1 by a plus b அப்படிங்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்போ நம்ம 1 by a plus b அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு a plus b கண்டுபிடிக்கிறேன். ஸோ a plus b கண்டுபிடிக்கிறதுக்கு 2x plus 1 by 2x minus 1 plus 2x minus 1 by 2x plus 1. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ரெண்டையுமே வந்துடும். 2x plus 1 into 2x minus 1. இந்த 2x minus 1 இருக்குது, 2x plus 1 இல்லாதனால இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை தான் இது. ஸோ 2x plus 1 the whole square ப்ளஸ் இங்கே 2x minus 1 the whole squareன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இதை நம்ம a plus b the whole square ஃபார்முலா படி விரிச்சு எழுத போகிறோம். 2x ஸ்கொயர்டும் போது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into bங்கும் போது 2 into 2x into 1. ஸோ 4x ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. அதே மாதிரி இங்கேயும் a மைனஸ் b the whole square ஃபார்முலா 2x ஸ்கொயர்டும் போது 4x ஸ்கொயர் மைனஸ் 2abங்கும் போது மைனஸ் 4x ப்ளஸ் 1. ஸோ டிவைடட் பை 2x ப்ளஸ் 1 into 2x மைனஸ் 1. இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுமா? ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆகும். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் 8x ஸ்கொயர்டான்னு ஆயிரும். ப்ளஸ் 2 டிவைடட் பை 2x ப்ளஸ் 1 into 2x மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 2 இதில் ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால நான் 2 வெளியில் எடுத்துட்டேன். ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை இது வந்து என்ன ஆகுது? 2x ப்ளஸ் 1 into 2x மைனஸ் 1னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1ன்னு எழுதலாம். ஓகேவா? 2x the whole square minus 1 the whole a square minus b square ஃபார்முலா படி எழுதலாம். ஸோ இது வந்து a plus b. பட் நம்மளுக்கு தேவை 1 by a plus b தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அப்படிங்கும்போது இது தலைகீழாக மாறும். ஸோ 2x the whole square minus 1 by 2 into 4x square plus 1. அவ்வளோதான். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு
ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் கொடுத்துருக்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக 1/a+bன்னு கிடச்சிருது. அதில் a+b கண்டுபிடிச்சிட்டு அதில் 1 அப்படிங்கும்போது அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஆன்சர் கிடச்சிடும். ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும் லாஸ்ட்டில், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.